நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரரை குறித்த வேத பகுதிகளை ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம். அந்த தலைப்பானது தீர்க்கதரிசியாகிய தேவனுடைய ஊழியக்காரர். கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசிகள் எல்லாமே தேவனுடைய ஊழியக்காரராகவே இருக்கிறாங்க. அந்தபடி தீர்க்கதரிசிகள் தேவனுடைய ஊழியக்காரர்னு சொல்லிட்டு நமக்கு அநேக வேத வசனங்களும் சொல்லுது. முக்கியமா பழைய ஏற்பாடு புஸ்தகங்கள்ல இது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. உதாரணமாக ஆமோஸ் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு. இங்க மாத்திரம் இல்ல, எரேமியா 25வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரரையும். அதே போல தானியேல் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு. இந்தபடியாக பல்வேறு வசனங்கள் நமக்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாம புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள்ல எபேசியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல தேவனால நியமிக்கப்பட்ட 5 வகையான ஊழியங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதுல 2வதாக சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்கதரிசிகளை குறித்தே. அந்தபடியாக தீர்க்கதரிசிகள் தேவனுடைய ஊழியக்காரர் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பிக்குது. இந்த தீர்க்கதரிசிங்கிற பேர் எதனால வந்தது? அவங்க தீர்க்க தரிசனம் சொல்றதுனால, அதாவது தீர்க்கமான தரிசன வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறதுனால. இந்த வார்த்தைகள் அவங்களுக்கு எப்படி உண்டாகுது? பழைய ஏற்பாடு புஸ்தகங்கள்ல ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளை வெளிப்படுத்துவதற்கு முன்பாக ஒரு குறிப்பான நேர்த்தியான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அது என்னது? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. அந்தபடியாக தேவனுடைய வார்த்தை ஒருத்தருக்கு உண்டாகி அதை அநேகருக்கு வெளிப்படுத்துவதே தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கு. அப்போ தீர்க்கதரிசிகள் தங்களுடைய சுயமாய் எதையும் பேசாம கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறதையே அநேகருக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள்ல நாம அநேக தீர்க்கதரிசிகளை பார்க்க முடியும். மோசே ஆனவரை தீர்க்கதரிசினே நம்மளுக்கு வேத புஸ்தகம் சொல்லுது. அந்தபடி அவரும் தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு இஸ்ரவேலர்களுக்கு அறிவித்தாரு. அதே போலதான் யோசுவாவும் தீர்க்கதரிசியாகவே இருந்திருக்கிறாரு. அவர் தீர்க்கதரிசின்னு சொல்லி வேத புஸ்தகத்துல குறிப்பிடப்படலனாலும் அவரும் மோசேக்கு பிற்பாடு தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு இஸ்ரவேலர்களை வழிநடத்தினவராக இருந்தார் இல்லையா? அது மாத்திரம் இல்ல, பழைய ஏற்பாடு புஸ்தகங்கள்ல நம்ம அநேக தீர்க்கதரிசிகளை பார்க்க முடியும். குறிப்பா சிலரை சொல்லணும்னா எலியா தீர்க்கதரிசி, ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், யோவேல் போன்றவர்களாகட்டும், இல்ல சின்ன தீர்க்கதரிசிகள்னு சொல்லப்படுகிற ஆமோஸ், சகரியா, ஓசியா, மல்கியா போன்றவர்களாகட்டும், இவர்கள் எல்லாருமே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தையே அநேகருக்கு அறிவித்திருக்கிறாங்க. புதிய ஏற்பாடு புஸ்தகத்தை எடுத்துட்டோம்னா தேவனிடத்திலிருந்து வார்த்தையை வெளிப்படுத்தி தன்னுடைய சுயமாய் எதையும் பேசாம இருந்தது யாருன்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஞாபகத்துக்கு வரும். அவர் அநேக வசனங்கள்ல என் பிதா எனக்கு அருளி செய்த வார்த்தைகளையே வெளிப்படுத்துறேன், என்னுடைய சுயமாய் எதையும் சொல்லலங்கிறத சொல்றார். அந்தபடியாக மனுஷகுமாரனா வாழ்ந்த போது இயேசு கிறிஸ்துவும் தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறாரு. அப்படியாக தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதை நமக்கு வெளிப்படுத்துபவர்களே தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. அவங்க தம்முடைய சுயமாய் எதுவும் பேசாம இருக்கும் போதே மெய்யான தேவ ஊழியக்காரராக இருக்கிறாங்க. இந்த தீர்க்கதரிசிகளை குறித்து சில வார்த்தைகளை மோசே ஆனவர் உபாகமம் 18வது அதிகாரத்துல வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அந்த பகுதியில 18வது வசனத்துல இருந்து 22வது வசனத்துக்குள்ளார பார்க்கும்போது தீர்க்கதரிசிகளை பற்றி சில காரியங்களை சொல்லியிருப்பாரு. அதுல முக்கியமா 22வது வசனத்துல ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு. அந்தபடியாக தீர்க்க தரிசன வார்த்தையானது கர்த்தரால சொல்லப்படலனா அது நிறைவேறாம போகும். அதே போல இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு இன்ன காலமாகுங்கிறதையும் யாராலையும் நிர்ணயம் பண்ண முடியாது. அதனால இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை தேடி ஓடுபவர்களாக யாருமே இருக்கக்கூடாதுங்கிறத நாம அறிந்து கொள்ளணும். இந்த தீர்க்க தரிசிகளை தேவன் எதற்காக ஏற்படுத்தினாரு? பழைய ஏற்பாடு புஸ்தகங்கள்ல மக்களை வழிநடத்துவதற்காகவும் அவங்களுக்கான எச்சரிப்பின் வார்த்தைகளை வெளிப்படுத்துறதுக்கும் சில கண்டிதமான காரியங்களை வெளிப்படுத்துறதுக்கும்
வெளிப்படுத்துறதுக்கும் இருந்திருக்கு. அதே போல மக்கள் மனம் திரும்பாம இருந்தபோது அவங்க மனம் திரும்புவதற்கான அவசியத்தை காண்பிக்கிறதுக்காகவும் இருந்திருக்கு. முக்கியமா கர்த்தரை விட்டு வழி விலகி போகிற ஜனங்களை சீர்படுத்துறதுக்கான வார்த்தைகளாக இருந்திருக்கு. புதிய ஏற்பாடு புஸ்தகங்கள்ல எபேசியர் 4வது அதிகாரத்திலையும் இந்த ஊழியங்கள் ஏற்படுத்துறதுக்கான முக்கியமான காரணம் சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகன்னு சொல்லி தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்தபடியாக தேவனுடைய ஜனங்கள் பக்தி விருத்தி அடைவதற்காகவும் மனம் திரும்புவதற்காகவும் சில தவறான காரியங்களுக்கு உட்படும் போது எச்சரிப்பின் வார்த்தையாகவும் வெளிப்படுத்தப்பட்டதே தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இருக்கு. ஆனா இந்த சாராம்சத்தை விட்டுட்டு இன்றைக்கு தீர்க்கதரிசிகளை மக்கள் எதற்காக தேடுறாங்க? ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளுக்காக, அவங்களுக்கு சொல்லப்படுகிற காதுக்கினிமையான வார்த்தைகளுக்காக. அப்படியாக நியமிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல. தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிற தீர்க்கதரிசிகள் தேவ ஜனங்களை பக்தி விருத்திக்கு ஏதுவாக தேவனிடத்துல சீர்பொருந்த பண்ணும் பொருட்டாக வார்த்தைகளை வெளிப்படுத்துவாங்க. அந்தப்படியான வார்த்தைகளை ஒருத்தர் வெளிப்படுத்தலைன்னா அவங்க மெய்யான தேவனுடைய ஊழியக்காரனான தீர்க்கதரிசியாக இருக்க முடியாது. இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? தேவனுடைய மெய்யான ஊழியக்காரனா இருக்கிற தீர்க்கதரிசிகள் தேவனிடத்திலிருந்து வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துபவர்களாக இருப்பாங்க. அந்த வார்த்தைகள் நம்மை சீர்பொருந்த பண்ணும் பொருட்டாக இருக்கும். அவங்க தம்முடைய சுயமாக எதையும் வெளிப்படுத்த மாட்டாங்க. அப்படியான மெய்யான தீர்க்க தரிசன ஊழியக்காரர்களை தேவன் எழுப்ப விரும்புகிறாரு. அப்படியான ஊழியக்காரரா நாம இருக்க விரும்பினோம்னா தேவன் வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை மாத்திரமே சொல்கிறவர்களாக இருக்கணும். தேவனால வார்த்தைகள் வெளிப்படுத்தப்படும் போது அது அநேகரை உருவாக்குற விதமாகவோ இல்ல அவங்களை ஏதாவது ஒரு வகையில சீர்படுத்துகிற விதமாகவோ இருக்கும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல நேர்த்தியான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். 1 அதிகாரம் வசனம் 9 மற்றும் 10 எடுத்துட்டோம்னா, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். அந்தபடியாக தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் கொடுக்கப்பட்டதாக இருக்கும். அது எல்லாமே தேவனுக்குள்ளார வேரூன்றப்படுவதற்காகவே. அப்படியாக தேவனுக்குள்ளார வேரூன்றப்பட வேண்டிய வார்த்தைகள் தேவனால தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகவே இருக்கும். அந்த மெய்யான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் தேவனுடைய ஊழியக்காரராக நாமும் மாறுவதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய வார்த்தை உண்டாகி அதை அநேகருக்கு வெளிப்படுத்துகிறவர்களே மெய்யான தீர்க்கதரிசிகள்ங்கிறத உம்முடைய வார்த்தைகள் மூலமா தெரிவிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியாக தீர்க்கதரிசியாகிய உம்முடைய ஊழியக்காரர்கள் வெளிப்படுத்தும் வார்த்தைகள் எங்களை பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடத்தி உம்மிடத்துல சீர்பொருந்த பண்ணுங்கிறத அறிந்து கொண்டு உம்மை பற்றி பிடித்துக் கொள்கிற வார்த்தைகளை தேடுபவர்களாக நாங்கள் இருக்கணும் தகப்பனே. ஆம் ராஜா, தங்களுடைய சுயமான வார்த்தைகளை வெளிப்படுத்துபவர்களை ஒரு நாளும் யாரும் சார்ந்திருக்காதபடி தேவரின் ஞானத்தை தந்தரலங்க தகப்பனே. இந்த நாட்கள்ல காதுக்கு இனிமையான கள்ள தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்துறவர்களை நாடி தேடாதவர்களாக ஒவ்வொருவரும் மாறணும் தகப்பனே. அதற்காக தேவரீர் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்படியாக உம்முடைய மெய்யான ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவர்கள் மூலமாக கட்டவும் நாட்டவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் தேவரீர் வார்த்தைகளை வெளிப்படுத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.